ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம தென் மாவட்டங்கள் மதுரை, தேனி, விருதுநகர், கம்பம் இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய விசேஷ வீடுகளில் இந்த ரெசிபி கண்டிப்பாக இருக்கும். பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் வச்சு செய்யக்கூடிய ஒரு கூட்டு. வாங்க இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். பட்டர் பீன்ஸ், தேங்காய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, புதினா, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, கசகசா, சோம்பு, முந்திரி, வதக்கறதுக்கு தேவையான எண்ணெய், தேவையான அளவு தண்ணி. எங்க ஊர் பக்கம் இந்த பட்டர் பீன்ஸ் அவ்வளவா கிடைக்காது. எனக்கு கிடைக்கிறப்ப நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சுப்பேன். 3 months வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கும். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கிறேன். பட்டர் பீன்ஸை ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வர கேப்ல நம்ம ஒரு மசாலா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவுக்கு திருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு, 2 பச்சை மிளகா, கூடவே பொட்டுக்கடலை, முந்திரி, சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சு ரெடி ஆயிருச்சு. குக்கரும் ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர் அடங்குற கேப்ல நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால டைம் நம்மளுக்கு நல்லா சேவ் ஆகும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு கைப்பிடி அளவு நான் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம குக்கர் ப்ரெஷர் அடங்கிருச்சான்னு பார்ப்போம். ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நான் இந்த பட்டர் பீன்ஸை மட்டும் எடுத்துட்டு இந்த எண்ணெயிலே போட்டு அதையும் சேர்த்து உருளைக்கிழங்கோட ஒரு வதக்கி விட்டுறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம மசாலாவோட சேர்த்து வேக வைக்க போறேன். இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா இந்த மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணியை மட்டும் விடுறேன். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. பட்டர் பீன்ஸ் வேக வச்ச தண்ணியும் இருக்கும், அது வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த கூட்டு கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட, இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். மொத்தமா நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருப்பேன், அவ்வளவுதான். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு உப்பு பத்தாம இருந்தது, நான் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன். இப்போ டேஸ்ட் கரெக்டா இருக்கு. நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போய் குழம்பு நல்லா திக்கா வரணும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு கூட்டுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து மசாலா பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் எனக்கு திக்னஸ் வேணும். அதுக்காக கொஞ்சம் சுண்ட வச்சுக்கிறேன். ஓப்பன்லேயே வச்சு நான் சுண்ட வச்சுக்கிறேன். இப்போ கடைசியா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜ்லயே அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. இந்த கூட்டு ஆற இன்னும் கெட்டிப்படும். முந்தின ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணிட்டா நம்ம சாப்பிடும்போது சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட கரெக்டா இருக்கும் கன்சிஸ்டன்சி. அவ்வளவுதான், சூப்பரான நம்ம விசேஷ வீடுகள் எல்லாம் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.